வணக்கம் மக்களே! நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எத பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில மார்ச் 5 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்ன்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பார்க்கலாம். சரி, என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம கார்த்தி வந்துட்டு சாமுண்டீஸ்வரியோட கையிலேருந்து பட்டு வெட்டி பட்டு சட்டை வாங்குறாங்க. இதை பார்த்ததோட மகேஷ் மாயாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. அப்ப மகேஷ் ஓடி வந்து பாக்குறாரு, மாயாவும் பாக்குறாங்க. கார்த்தி பட்டு வெட்டி பட்டு சட்டை வாங்கிட்டு வராரு. சாமுண்டீஸ்வரி நேரா பரமேஸ்வரிய பார்த்து என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏய் பரமேஸ்வரி, நீ எப்படியாவது திட்டம் போட்டு உன் பேரனை இந்த வீட்டுக்கு மருமகன் ஆக்கலாம், இந்த குடும்பத்தை மறுபடியும் ஒண்ணு சேர்க்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீ என்ன நினைச்சாலும் கண்டிப்பா நடக்காது. நான் என் டிரைவர் ராஜா தான் இந்த வீட்டோட மாப்பிள்ளை அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணிட்டேன். இதுல எந்த வித மாற்றமும் கிடையாது. நீ என்ன பண்ணாலும் நான் டிரைவர் ராஜாவை தான் இந்த வீட்டு மாப்பிள்ளைய ஆக்க போறேன். அப்படியே நீ பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துருடி அப்படின்னு நம்ம சாமுண்டீஸ்வரி ரொம்ப சந்தோஷத்துல நிக்கிறாங்க. அதே நேரத்துல ராஜராஜா, மயில் வாகனம் எல்லாருமே சாமுண்டீஸ்வரி கார்த்திக்கு பட்டு வேட்டி பட்டு சட்டை கொடுக்கறத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்ப பரமேஸ்வரி நினைக்கிறாங்க, சாமுண்டீஸ்வரி என் பேரனை இந்த வீட்டுக்கு மருமகனா வர வைக்க கூடாது அப்படின்ட்டு நீயே உன் கையால என் பேரனை இந்த வீட்டுக்கு மருமகன் ஆக்க போற அப்படின்ட்டு பரமேஸ்வரி நினைச்சிட்டு இருக்காங்க. கார்த்தி அங்கேருந்து வராரு. மகேஷ் அங்க வந்ததோட கார்த்தி நேரா மகேஷ் கிட்ட, நீங்க பாருங்க, உங்களுக்கு பதிலா என்கிட்ட மேடம் வந்துட்டு பட்டு வெட்டி பட்டு சட்டை கொடுத்துட்டாங்க, இந்தாங்க பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. சாமுண்டீஸ்வரி மகேஷை பார்த்து, மாப்பிள்ள எங்க போனீங்க சரியான நேரத்துல? உங்களுக்கு தெரியாதா இந்த நேரத்துல மண்டபத்துக்கு பக்கத்திலே இருக்கணும் அப்படின்னு? அப்படி எங்க போனீங்க? அப்ப மகேஷ் சொல்றாரு, இல்ல மேடம், நான் அப்படின்னு சொல்ல வர, அப்ப மயில் வாகனம் டக்குன்னு, அத்தை இவர் எங்கேயாவது அர்ஜென்ட்டா போயிருப்பாரு. ஏன், இதனால என்னப்பா பிரச்சனை? அதான் நம்ம ராஜா பட்டு வெட்டி பட்டு சட்டை சபையில நின்று வாங்கிட்டாரே, இனிமே என்னத்த? இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும் ஆமா அப்படின்ட்டு சொல்ல, அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, கவலைப்படாதீங்க அத்த, சரியான நேரத்துல இந்த மகேஷ் தான் தாலி கட்டுவாரு ரேவதிக்கு அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும் சரிங்க மாப்பிள, மகேஷ் மாப்பிள போயிட்டு பட்டு வெட்டி பட்டு சட்டை போட்டுட்டு வாங்க. இதை கேட்டதோட மகேஷும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. மாயா மகேஷ் கிட்ட, டேய் ஏன்டா சொல்லல? அப்ப மகேஷ் சொல்றாரு, இல்ல மாயா, அடிக்கடி என்னை கடத்திட்டாங்க, என்னை கொண்டு போய் கதவை அடைச்சி வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா நான் ஒரு கோலை அப்படிங்கிறது சாமுண்டீஸ்வரி மேடம் நினைச்சுக்கிட்டா அப்புறம் என்ன பண்றது? கொஞ்சம் கெத்தா இருக்கணும்ல. மாயா சொல்றாங்க, டி முட்டாள், சாமுண்டீஸ்வரி அவங்களுக்கு ஒரு அடிமையை தான் மாப்பிள்ளையா பார்த்துருக்காங்க, அதனாலதான் உன்னை உடனே ஓகே சொன்னாங்க. நீ ரொம்ப பவ்யமான ஆளு, பயந்த ஆளு அப்படின்னு. நீ வீரன் அப்படிங்கிறதுக்காக ஒன்றும் சாமுண்டீஸ்வரி மேடம் உன்னை மருமகனா கொண்டுட்டு வரணும் அப்படின்னு நினைக்கல. நீ ஏன்டா இப்படி பண்ற? இது கேட்டதோட மகேஷ் சொல்றாரு, சரி மாயா, நான் இப்ப போய் சொல்லவா? மாயா சொல்றாங்க, டி முட்டாள், முன்னாடி என்ன சொன்ன? இது மாதிரி அர்ஜென்ட்டா போனேன்னு சொன்ன, இப்ப போயிட்டு என்ன ஒருத்தவங்க ரூமுக்குள்ள சாத்தி வச்சுட்டாங்கன்னு சொன்னா சாமுண்டீஸ்வரி நம்புவாளா? அவெல்லாம் நம்புறதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம போய் சொல்றோம்னு சொல்லி நம்மளை இந்த மண்டபத்தை விட்டு அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இதுக்கப்புறம் நீ என்ன முடிவெடுக்கும் பொழுதோ முட்டாள்தனமா எதுவும் முடிவெடுக்காதடா. இதை கேட்டதோட மகேஷும் சரி மாயா, அடிக்கடி நீ சொல்லு, அப்பதான் எனக்கு தெரியும், இல்லைன்னா ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. இது கேட்டதோட மாயா சொல்றாங்க, ச்சே, உன்னை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்ப சந்திரா வராங்க. வந்துட்டு இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்க, சந்திரா சொல்றதை கேட்டுட்டு மாயா சொல்றாங்க, மேடம், அந்த பரமேஸ்வரி கூட 2 பேர் வந்திருக்காங்கல்ல, அதுல ஒருத்தன் தான் மகேஷை கொண்டு போய் ரூமுக்குள்ள போட்டு சாத்தியிருக்கான். அதுவும் நான் கூப்பிட்டேன்னு சொல்லி கொண்டு போய் சாத்தியிருக்கான். சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு மகேஷ், மாயா 2 பேரும் இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் உஷாரா இருங்க. ஏன்னா உங்க 2 பேரையும் எப்படி சிக்க வைக்கிறது அப்படின்னு அவங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால கல்யாணம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் உங்க மூளையை பயன்படுத்தி பொறுமையா இருங்க. இந்த நாள் வரைக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க இந்த வீட்டுக்குள்ள வரத்துக்கு. இப்ப இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள உனக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அதனால கொஞ்சம் பொறுமையா இரு.
இதை கேட்டதோட மகேஷும் சரிங்க மேடம், நீங்க சொல்றதும் சரிதான், நான் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்ல, உடனேயே மாயா சொல்றாங்க, சரி மகேஷ், நீ நேரா ரூமுக்குள்ள போயிட்டு பட்டு வேட்டி பட்டு சட்டையை மாத்திக்கிட்டு வா, ரேவதி கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. இதை கேட்டதோட மகேஷும் என்ன பேச போறோம், மாயா சொல்றாங்க நீ போயிட்டு சேஞ்ச் பண்ணிட்டு வா, நான் சொல்றேன். உடனே மகேஷும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்ப நம்ம மயில் வாகனம் டக்குன்னு யோ மாப்ள நீ இன்னியா அப்படின்னு சொல்ல, அப்ப மகேஷ் கேக்குறாரு இப்ப எதுக்கு நீங்க என்ன நிக்க சொல்றீங்க, என்ன வேணும் உங்களுக்கு? அப்ப மயில் வாகனம் சொல்றாரு இங்க பாரு, இந்த கோட்டை போட்டுக்க, இது மாதிரி இந்த கோட்டை தான் போட்டுட்டு வரணும் அப்படின்னு அத்தை சொன்னாங்க. மகேஷ் சொல்றாரு நீங்க கொடுக்கறது எதையும் நான் போட மாட்டேன், எனக்கு வேண்டாம். அப்ப மயில் வாகனம் சொல்றாரு நீ மட்டும் இப்ப இதை போட்டுக்கலன்னு வச்சுக்கேன், நான் போயிட்டு உடனே அத்தைகிட்ட சொல்லுவேன், அத்தை உங்க மருமக கிட்ட இந்த கோட்டை கொடுத்தேன், அவர் போட முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இது கேட்டதோட ம் மகேஷ் கை கொடுங்க நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்க. உடனே நம்ம மயில் வாகனமும் அது சரி இப்பதான் வாங்கணும்னு தோணுச்சா அப்படின்னு சொன்னதோட அவரும் அதை வாங்கிக்கிட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப மாயா நேரா மகேஷ் கிட்ட டேய் இந்த கோட்டை போடும் பொழுது எதுக்கும் பார்த்து போடுறா, உள்ளார எதுவும் வச்சிருக்க போறான். மகேஷ் சொல்றாரு அதெல்லாம் பார்த்துட்டு தான் மாயா போடுவேன், வேற வழி அவனுல நம்ப முடியாதுல்ல. மாயாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் கிட்ட சரி நீ இதை போய் போட்டுட்டு வா, நான் போயிட்டு ரேவதி கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு, பேசிட்டு வரேன். மகேஷும் சரி போய் பேசிட்டு வா அப்படின்னு சொல்ல மாயா அந்த இடத்துல இருந்து போறாங்க. மகேஷ் கோட்டை வந்துட்டு மாட்டி விட்டுட்டு குளிக்கிறதுக்கு போறாரு. அந்த நேரத்தை பயன்படுத்தின நம்ம மயில் வாகனம் நேரா மகேஷோட ரூமுக்கு போறாரு. அங்க பார்த்தா மயில் வாகனம் மகேஷ் குளிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப மயில் வாகனம் ஒரு அரிப்பு செடி மாதிரி இருக்கு, அந்த செடியை கொண்டுட்டு போயிட்டு அந்த கோட்டுல அந்த சொனையெல்லாம் வச்சு விடுறாரு. அதுக்கப்புறம் வச்சுட்டு டேய் மகேஷ் இன்னைக்கு நீ செத்தடா அப்படின்னு சொல்லிட்டு மயில் வாகனம் அங்கேருந்து வெளியில வராரு. அதுக்கப்புறம் மகேஷ் எதேர்ச்சியா வெளியில வராரு. வெளியில வந்துட்டு அந்த கோட்டை எடுக்கிறாரு, கோட்டை எடுத்து போட்டுக்கிறாரு. அப்ப மகேஷுக்கு ஒன்றும் பண்ணல. இன்னொரு பக்கம் நம்ம மகேஷ் நினைக்கிறாரு சரி அந்த ரேவதியை போய் பார்க்க சொன்னாங்கல்ல மாயா, சரி நம்ம போய் பார்ப்போம் அப்படின்ட்டு மகேஷ் நேரா ரேவதியை பார்க்கறதுக்கு போறாங்க. ரேவதி கிட்ட ஆல்ரெடி மாயா போயிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ரேவதி கேக்குறாங்க சொல்லுங்கக்கா என்ன முக்கியமான விஷயமா? அப்ப மாயா சொல்றாங்க ஆமா ரேவதி, எனக்கு என்னமோ இந்த கல்யாணம் நடக்குமா என்னன்னு ரொம்ப சந்தேகமா இருக்கு. அப்ப ரேவதி கேக்குறாங்க அக்கா என்னக்கா இப்படி சொல்றீங்க, இங்க பாருங்க அதான் எல்லா ஏற்பாடுகளும் பண்ணி கரெக்டா இருக்கே, அப்புறம் ஏன் நீங்க பயப்படுறீங்க? அதுக்கு மாயா சொல்றாங்க இல்ல அந்த டிரைவரை பாத்தீங்களா, உனக்கு தெரியுமா அவர் தான் பட்டு வேட்டி பட்டு சட்டை மேடையில நின்று வாங்கியிருக்காரு. இது கேட்டதோட ரேவதி கேக்குறாங்க எதுக்காக அவரு நின்று வாங்குறாரு? அப்ப மாயா சொல்றாங்க ஆமா அந்த நேரத்துல மகேஷை காணும் தெரியுமா, மகேஷை யாரோ கொண்டு போய் ஒரு ரூமுக்குள்ள அடைச்சு போட்டுட்டாங்க, அதனாலதான் மகேஷுக்கு சரியான நேரத்துல வர முடியல. இந்த விஷயத்த பத்தி அம்மா கிட்ட சொன்னா அம்மா ரொம்ப பதட்டப்படுவாங்க அப்படிங்கறதுக்காக தான் அவங்க கிட்ட சொல்லல. இங்க பாரு ரேவதி, கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சூழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு, இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக யாரோ ஒருத்தவங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதோட ரேவதி சொல்றாங்க இங்க பாருங்க என்ன நடந்தாலும் இன்னைக்கு மகேஷுக்கும் எனக்கும் தான் கல்யாணம் நடக்கும், இதுல எந்த வித மாற்றமும் இல்லை, அதனால நீங்க பயப்படாதீங்க. நீங்க நினைச்ச மாதிரி அந்த டிரைவர் ராஜா எல்லாம் கெட்டவர் கிடையாது, அவரு நல்லவர் தான். இன்ஃபேக்ட் சொல்ல போனா அவரு தான் அந்த கல்யாணம் நடக்கிறதுக்கே காரணம், அவர் தானே உங்களை இங்க கூட்டிட்டு வந்தாரு, அப்புறம் எப்படி நீங்க அவரை தப்பா நினைக்கிறீங்க? அப்ப ரேவதி மாயா சொல்றாங்க இங்க பாருமா ரேவதி, இதுதான் அந்த டிரைவர் ராஜாவோட திட்டமே, நல்லவன் மாதிரி நடிச்சு உங்களை கல்யாணம் பண்றதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை கேட்டதோட ரேவதி சொல்றாங்க அக்கா நீங்க அவரை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அப்படி ஏதாவது நடக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. இது கேட்டதோட மாயாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து வராங்க. அப்ப மகேஷ் வராரு. மகேஷ் வந்ததோட மாயா மகேஷ் கிட்ட பாத்தியா மகேஷ், நான் அந்த டிரைவர் ராஜாவை பத்தி என்ன சொன்னாலுமே இந்த ரேவதி ரொம்ப நம்பவே மாட்டேங்கிறா, இவளை நான் எப்படிதான் என் வழிக்கு கொண்டுட்டு வர்றது? மகேஷ் சொல்றாரு இங்க பாரு மாயா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரேவதியை போய் பாக்குறாங்க. அப்ப மகேஷுக்கு உடம்பு லைட்டா அரிக்க ஆரம்பிக்குது. அப்ப மாயா கேக்குறாங்க என்னாச்சுடா அப்படின்னு. அப்ப மகேஷ் சொல்றாரு ஒண்ணும் இல்லை அப்படின்னு. அப்ப ரேவதி கேக்குறாங்க என்னங்க உடம்பு புறா என்ன பண்ணுது,
என்னாச்சு? அப்ப மகேஷ் வந்து உடம்பு பூரா சொரிய ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்ததோட மாயா அதிர்ச்சி ஆகி, "டேய் என்னடா ஆச்சு?" அப்ப மகேஷ் சொல்றாரு, "அந்த மயில் வாகனம் தான் என்னோ ஆப்பு வச்சுட்டான். அவன் தான் இந்த கோட்டை போட சொன்னான்" அப்படின்னு. இதை கேட்டதோட மாயா சொல்றாங்க, "சரி போயிட்டு மாத்துறா" அப்படின்னு சொன்னதோட நம்ம மகேஷ் ரூமுக்குள்ள போயிட்டு அந்த கோட்டை கழட்டி போடுறாரு. போட்ட பிறகும் உடம்பு அரிக்க ஆரம்பிக்குது. உடம்பெல்லாம் தடிச்சு போயிருது. அப்ப மாயா இங்கேருந்து வராங்க. "டேய் என்னடா ஆச்சு?" அப்படின்னு கேட்க, அப்ப மகேஷ் சொல்றாரு, அந்த மயில் வாகனம் கோட்டு கொடுத்தானா, அதை போட்டது தப்பா போச்சு. அவன் ஏதோ ஒண்ணு வச்சிருக்கான். எனக்கு உடம்பு அரிப்பு தாங்க முடியல மாயா. நான் இப்பவே ஹாஸ்பிட்டல் போகணும்." அதுக்கு மாயா சொல்றாங்க, "இங்க பாரு, கரெக்டான நேரத்துல எங்க போகணும்னு சொல்ற. இங்க பாரு, நீ மட்டும் இந்த இடத்த விட்டு போனீன்னா அப்புறம் அவங்க நினைச்ச மாதிரி கல்யாணம் அந்த டிரைவர் ராஜாவுக்கும் ரேவதிக்கும் தான் நடக்கும். இந்த இடத்த விட்டு போகவே கூடாது. என்ன ஆனாலும் சரி, போய் குளிச்சுட்டு வா" அப்படின்னு சொன்னதோட மகேஷும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள போறாரு. இன்னொரு பக்கம் மயில் வாகனம் நினைக்கிறாரு, இந்நேரம் மாப்பிள்ளை கோட்டை போட்டுட்டு செமையா சொரிஞ்சுக்கிட்டு இருப்பாரு அப்படின்னு. மயில் வாகனம் அங்கேருந்து வராரு. அப்ப மகேஷ் குளிச்சுட்டு வராரு. குளிச்சுட்டு வேற ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வராரு, பட்டு வெட்டி பட்டு சட்டை. மயில் வாகனம் இதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. அப்ப மாயா இங்கேருந்து மயில் வாகனத்துக்கிட்ட, "இங்க பாருங்க, எப்படியாவது எங்களை இந்த கல்யாணத்துக்கு வரவிடாம பண்றதுக்காக நீங்க என்னெல்லாமோ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஆனா நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் கண்டிப்பா இந்த கல்யாணம் நடந்தே ஆகும். ரேவதிக்கும் மகேஷுக்கும் நடக்க போற கல்யாணத்தை உங்களால தடுக்க முடியாது." இது கேட்டதோட மயில் வாகனம் சொல்றாரு, "ஏ வெள்ளை பிங்கானு, ஓவரா பேசாத." அப்ப மாயா சொல்றாங்க, "இங்க பாரு, ஆல்ரெடியே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். உங்களால ப்ரூவ் பண்ண முடிஞ்சா ப்ரூவ் பண்ணிக்கோங்க அப்படின்னு. ஆனா உங்களுக்கு எந்தவித ஆதாரமும் கிடைக்காததுனால தானே இப்படி முழிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, நீங்க என்ன பண்ணாலும் எங்களை ஒன்றும் பண்ண முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு மாயா கெத்தா அந்த இடத்துல இருந்து போறாங்க. மாயா அப்படி பேசுறத பார்த்துட்டு மயில் வாகனத்துக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்ன இது, இவ இப்படி பேசுறா? கார்த்தியும் அமைதியாவே இருக்கானே, எந்த முடிவும் எடுக்காம. நேரம் ஆக ஆக எனக்கும் ரொம்ப பயமா இருக்கு. ஒருவேளை அந்த பொறுக்கி பையன் மகேஷுக்கு ரேவதி வந்து கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஆகிருச்சுன்னா என்ன பண்றது? ரேவதி ரொம்ப நல்ல பொண்ணு. அவளுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு லைஃப் அமையவே கூடாது. எப்படியாவது நம்ம கார்த்திகிட்ட இதை பத்தி பேசுவோம் அப்படின்னு மயில் வாகனம் நேரா கார்த்தியை போய் பார்க்கறாங்க. கார்த்தி கேட்குறாரு, "சொல்லுங்க என்னாச்சு?" மயில் வாகனம் சொல்றாரு, "என்னப்பா கார்த்தி, நீ பாட்டுக்கும் எதுவுமே முடிவு பண்ணாம இருக்க. என்னப்பா, ரேவதி அந்த மகேஷுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா?" இதை கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, "இங்க பாருங்க, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நான் எப்படி அந்த மகேஷ் ஒரு ஃப்ராடு பைய அப்படின்னு தெரிஞ்சும் அவனை ரேவதிக்கு திருமணம் செய்து வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுவேன். இங்க பாருங்க, நான் மல்லிகா டாக்டரை கூப்பிட்டிருக்கேன். அவங்க வந்துட்டு உண்மையை சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் இவங்க 2 பேரால எதுவுமே பண்ண முடியாது. அதனால நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க." அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, "இல்ல, அந்த மாயாவும் மகேஷும் பேசுறத பார்த்தா கண்டிப்பா அவங்க சாதாரண ஆள் மாதிரி தெரியல. எனக்கு என்னமோ கொஞ்சம் பயமா இருக்கு. ரேவதி ரொம்ப பாவம், ரொம்ப நல்ல பொண்ணு. பேசாப்ல அத்தை கிட்டையாவது இந்த விஷயத்த பத்தி சொல்லிடலாமா?" அப்ப கார்த்தி சொல்றாரு, "இல்ல, இங்க பொறுமையா இருங்க, பார்த்துக்கலாம்." இதை கேட்டதோட மயில் வாகனமும், "சரிப்பா கார்த்தி, நீ வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால நாங்களும் அமைதியா இருக்கோம். உன்னை நம்பிதான்ப்பா இருக்கோம். ரேவதி ரொம்ப நல்ல பொண்ணு. அவளுக்கு நல்ல வாழ்க்கை தான் அமையணும்." இதை கேட்டதோட கார்த்தியும், "நான் பாத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்றாரு. அப்புறமா மயில் வாகனம் வந்துட்டு நேரா ராஜராஜாவை போய் பார்க்கறாரு. ராஜராஜா மயில் வாகனத்தை பார்த்து, "என்ன மாப்பிள்ள, உங்க முகம் சரியில்லை." மயில் வாகனம் சொல்றாரு, "எப்படியாவது அந்த மகேஷை இந்த இடத்த விட்டு துரத்தி அடிக்கிறதுக்காக நான் என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்க்குறேன். ஆனா அவன் இந்த இடத்த விட்டு போற மாதிரியே தெரியலையே. அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து உட்காந்துட்டான். அவனை என்ன பண்ணாலும் இனிமே இந்த இடத்த விட்டு போக மாட்டான் போல. ரேவதியோட லைஃப் என்ன ஆகுறது?" அப்ப ராஜராஜா சொல்றாரு, "மாப்பிள்ள, நம்ம கார்த்தி மாப்பிள்ள இருக்காருல்ல, அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க?" அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, கார்த்தி மாப்பிள்ள இருக்காரு, ஆனா அவர் எதுவுமே முயற்சி பண்ணலையே, பயமா இருக்கே." அப்ப ராஜராஜா சொல்றாரு, "அப்படி எதுவும் நடக்கலைனாலும் நான் கண்டிப்பா அந்த மகேஷ் ரேவதியோட கழுத்துல தாலி கட்டுற விட மாட்டேன். நான் கண்டிப்பா அந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்திடுவேன். கவலைப்படாதீங்க மாப்பிள்ள." இதை கேட்டதோட மயில் வாகனமும் சரி அப்படின்னு சொல்ல ராஜராஜா சொல்றாரு, "மாப்பிள்ள, நீங்க அந்த அளவுக்கு ரேவதி மேல பாசமா இருக்கீங்க." அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, "ஆமா மாமா, ரேவதி ரொம்ப நல்ல பொண்ணு மாமா. அதனாலதான் நம்ம ரேவதிக்கு நல்ல வாழ்க்கை அமையணும்னு சொல்றேன்." இதை கேட்டதோட ராஜராஜாவும், "மாப்பிள்ள, அந்த கடவுள் இருக்கான், பார்த்துப்பான், கவலைப்படாதீங்க" அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம பரமேஸ்வரி நேரா
சாமுண்டீஸ்வரியை பார்த்து, என்ன சாமுண்டீஸ்வரி, குழப்பம் அதிகமா நடந்துகிட்டு இருக்கு போல. சாமுண்டீஸ்வரி பரமேஸ்வரியை பார்த்து, பரமேஸ்வரி, என் பொண்ணு உன்னை இங்க உட்கார சொன்னா அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் உன்னை இங்க உட்கார வச்சு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏதாவது நீ பேசுன அப்புறம் இந்த சாமுண்டீஸ்வரி யாரு அப்படிங்கிறத காட்டுற மாதிரி இருக்கும். தேவையில்லாம பேசி என்கிட்ட புண்படாத அப்படின்னு சொல்ல. இது கேட்டதோட பரமேஸ்வரியும், சாமுண்டீஸ்வரி, ரொம்ப நாளா உன்கிட்ட மாமியார் மருமக சண்டை போடணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இப்ப நான் நினைச்சது நடந்துகிட்டு இருக்கு. நான் எப்படி அமைதியா இருப்பேன் சாமுண்டீஸ்வரி. அப்ப சாமுண்டீஸ்வரி பரமேஸ்வரிய பார்த்து, ஏ கிழவி, இதுக்கு மேல ஏதாவது பேசுனா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சண்டைக்கு வர. அப்ப ராஜராஜா சொல்றாரு, சாமுண்டீஸ்வரி, நம்ம உறவுக்காரவங்க எல்லாருமே வந்திருக்காங்க, அதனால கொஞ்சம் பொறுமையா இரு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என்னங்க, நான் பொறுமையா தான் இருக்கேன். இந்த பொம்பளை தான் தேவையில்லாம என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா. அதுக்கு ராஜராஜா சொல்றாரு, சாமுண்டீஸ்வரி, நம்ம உறவுக்காரங்க வந்திருக்காங்க, யாராவது பார்த்தா ரொம்ப தப்பா நினைப்பாங்க, அதனால நீ கொஞ்சம் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருக்கணும் சாமுண்டீஸ்வரி. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியோ, சரிங்க, உங்களுக்காக நான் அமைதியா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சீனை செட் பண்ணி நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தி நேரா அந்த மல்லிகா டாக்டருக்கு ஃபோன் பண்றாங்க. மல்லிகா டாக்டரோட ஃபோனை ரிங் ஆகுதே தவிர்த்து மல்லிகா டாக்டர் ஃபோனை எடுக்கல. இதை பார்த்ததோட கார்த்திகே ஷாக்கு, என்னடா இது, மல்லிகா டாக்டர் மட்டும் வந்தாதான் இவங்க ரெண்டு பேரோட உண்மையான முகத்தை ப்ரூவ் பண்ண முடியும். இவங்க ரெண்டு பேரும் எங்க போயிட்டாங்க, ஏன் இன்னும் வரல அப்படின்ட்டு ரொம்ப சந்தேகமா இருக்கு நம்ம கார்த்திக்கு. அதே நேரத்துல நம்ம அருணும் ஆனந்தும் கார்த்திகிட்ட வந்து கேக்குறாங்க, கார்த்தி என்னாச்சு? கார்த்தி சொல்றாரு, ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் ஏன் இங்க வந்தீங்க, அம்மாவுக்கு தெரியுமா நீங்க வந்தது? அருண் சொல்றாரு, இங்க பாரு, அம்மா தான் எங்களை அனுப்பி வச்சாங்க, உனக்கும் ரேவதிக்கும் கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும் அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, அண்ணா, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன், ஏன்னா திரும்ப திரும்ப இதை பத்தியே பேசுறீங்க? அதுக்கு அருண் சொல்றாரு, இங்க பாரு கார்த்தி, தீபா இறக்கும் பொழுது என்ன சொல்லிட்டு போனான், உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு சொல்லிட்டு போனான். நீ பாட்டுக்கும் இப்படியே இருந்தீன்னா எப்படி? அதெல்லாம் ஒத்து வராது. நீ நல்ல கல்யாணம் பண்ணிக்கணும். அது ரேவதி நல்ல பொண்ணு, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ. இதை கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, எனக்கு இதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை, தயவு செஞ்சு இதை பத்தி எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அந்த இடத்துல இருந்து போறாரு. கார்த்தி அப்படி பிடிவாதமா இருக்கிறத பார்த்துட்டு அருணும் ஆனந்தும் ஷாக் ஆகுறாங்க. அப்ப நம்ம அருண் வந்துட்டு நேரா பரமேஸ்வரியை பார்த்து, பாட்டி, அவன் மாறவே இல்லை பாட்டி, அவன் ரொம்ப வந்துட்டு பிடிவாதமா இருக்கான், கல்யாணமே வேணாங்கிறான், எப்படி இந்த கல்யாணம் நடக்கும்? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருடா அருண், என் அப்பா முருகன் வந்து சொல்லிட்டான், கண்டிப்பா நடக்க போறது கார்த்தி ரேவதியோட கல்யாணம் தான். அந்த சாமுண்டீஸ்வரியே தாலி எடுத்து கார்த்திகையில கொடுத்து ரேவதியோட கழுத்துல கட்டுன்னு சொல்லுவாளாம். இது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு அப்பா முருகன் சொல்லியிருக்கான். இதை கேட்டதோட அருணும், சரி பாட்டி, நம்பிக்கையோட காத்திருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.